புகழுக்குரிய தூய்மை மிகு கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, புனித வாரத்தினுடைய மிக முக்கியமான நாளை நாம் வந்தடைந்திருக்கிறோம். ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்காக உள்ளம் கலங்காதீர்கள், மருளாதீர்கள், அஞ்சாதீர்கள், நான் இருக்கும் இடத்தில் நீங்களும் இருப்பீர்கள், நான் உங்களோடு இருப்பேன் என்றெல்லாம் தன் அன்பு சீடர்களை திடப்படுத்திய ஆண்டவர், தைரியப்படுத்திய அதே ஆண்டவர் நம்மோடு இருப்பதற்காய், நம்மோடு தங்கி வாழ்வதற்காக தன்னையே இந்த எளிய அப்பத்தின் வழியாய் நமக்கு தன் உயிருள்ள உடல் இரத்தத்தின் வழியாக நம்மோடு குடியிருப்பதற்காய் அவரே நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த அற்புதமான திவ்ய நற்கருணையை கொண்டாடுகின்ற நாள் இந்த நாள். இந்த நாளிலே மாதா தொலைக்காட்சி குடும்பத்தார் நாம் அனைவரும் அருட்தந்தையர்களோடும் மாதா தொலைக்காட்சியிலே உழைக்கின்ற ஒவ்வொரு தம்பி தங்கைகளோடும் இந்த மாதா தொலைக்காட்சிக்காக பல்வேறு நிலைகளில் இருந்து உதவுகின்ற உபகாரிகள் ஜெபவீரர்கள் ஒவ்வொருவரோடும் இணைந்து இதோ இந்த நற்கருணை ஆண்டவரை, அற்புதத்தின் தேவனை நாம் துதிக்கும் விதமாய் இந்த இரவு நேரத்திலே, இந்த நாளிலே நாம் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். நம் ஆண்டவரை நாம் துதிக்கும் விதமாய், அவரை ஆராதிக்கும் விதமாக நீங்கள் சொல்ல வேண்டிய பதிலுரை, ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம். ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம். நற்கருணையிலே உடனிருந்து இறை மனித தன்மையோடு வீற்றிருப்பவரே, ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம். இரக்கம் காட்டுவதில் வல்லவராக, உண்மையுள்ளவராக என்றும் இருக்கும் எமது மீட்பரே, ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம். படைப்பு மற்றும் வரலாற்றின் அரசரே எங்கள் ஆண்டவரே, ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம். பாவத்தையும் இறப்பையும் வென்றவரே, ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம். மனிதர்களுக்கு நண்பரே, உயிர்த்தெழுந்து தந்தையின் வலது பக்கம் உயிரோடு இருப்பவரே, ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம். இதோ நம் உயிருள்ள ஆண்டவரை, வல்லமையின் தேவனை, நம்மை எந்நாளும் தனது கரங்களில் வைத்து பாதுகாக்கின்றவரை நாம் ஆராதிக்கும் விதமாக நம் தந்தையர்களோடு இணைந்து பக்தியோடு இந்த பாடலை ஜெபமாய் நாம் பாடுவோம்.
நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. அமுதே ஆராதனை, அருளே நிறைவே ஆராதனை. அன்பே அமுதே ஆராதனை, அருளே நிறைவே ஆராதனை. ஆலய தலைவா ஆராதனை, அழகுள்ள தேவனை ஆராதனை. ஆலய தலைவா ஆராதனை, அழகுள்ள தேவனை ஆராதனை. அன்பே அமுதே ஆராதனை, அருளே நிறைவே ஆராதனை. நான் தேடிடும் மருந்தாய், என்னை வாழ்விக்கும் திருவிருந்தாய். நான் தேடிடும் மருந்தாய், என்னை வாழ்விக்கும் திருவிருந்தாய். என்னை உணர்விக்கும் உயிர் பொருளாய், என்னில் வாழ்ந்திடும் மறை பொருளே. என்னை உணர்விக்கும் உயிர் பொருளாய், என்னில் வாழ்ந்திடும் மறை பொருளே. அன்பே அமுதே ஆராதனை, அருளே நிறைவே ஆராதனை. மனக்கவலையில் ஆறுதலாய், உடல் தளர்கையில் தேற்றுதலாய். மனக்கவலையில் ஆறுதலாய், உடல் தளர்கையில் தேற்றுதலாய். என் வாழ்க்கையின் மாறுதலாய், என்னில் வாழ்ந்திடும் மறை பொருளே. என் வாழ்க்கையின் மாறுதலாய், என்னில் வாழ்ந்திடும் மறை பொருளே. அன்பே அமுதே ஆராதனை,
அருளே நிறைவே ஆராதனை. அன்பே அமுதே ஆராதனை. அருளே நிறைவே ஆராதனை. ஆலய தலைவா ஆராதனை. அழகுள்ள தேவனே ஆராதனை. ஆலய தலைவா ஆராதனை. அழகுள்ள தேவனே ஆராதனை. அன்பே அமுதே ஆராதனை. அருளே நிறைவே ஆராதனை. நமது பதில்: ஆண்டவரே, நாங்கள் உம்மை நம்புகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை நம்புகிறோம். தந்தையின் ஒரே மகனும் விண்ணகத்திலிருந்து நம்மை மீட்பதற்காகவும் இறங்கி வந்தவரே, ஆண்டவரே, நாங்கள் உம்மை நம்புகிறோம். நமது துயரங்களை குணமாக்கும் விண்ணக மருத்துவரே, ஆண்டவரே, நாங்கள் உம்மை நம்புகிறோம். எங்களை தீமையிலிருந்து மீட்பதற்காக பலியாக்கப்பட்ட செம்மறியே, ஆண்டவரே, நாங்கள் உம்மை நம்புகிறோம். நீர் விரும்பும் மந்தைக்காக தனது உயிரை கொடுத்த நல்ல மேய்ப்பரே, ஆண்டவரே, நாங்கள் உம்மை நம்புகிறோம். நிலை வாழ்வை அளிக்கும் உயிருள்ள அப்பமே, நிலையான அருமருந்தே, ஆண்டவரே, நாங்கள் உம்மை நம்புகிறோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது. அன்பே, இரக்கமே நிறைந்த நற்கருணை நாதரே, இரண்டாம் வத்திக்கான் சங்கம் கூறுவது போல நற்கருணை நமது கிறிஸ்தவ வாழ்வின் ஆதாரமும் உச்சமுமாக இருக்கிறது என்பதை கொண்டாடும் இன்றைய நாளிலே உலகத்தை உமது அருளாலும் இரக்கத்தாலும் என்றும் புடைசூழப்பட்டு காத்து வழிநடத்துவதற்காக நற்கருணையில் வீற்றிருக்க திருவுளமான இந்த நன்னாளிலே மை போற்றி புகழ்கிறோம், ஆராதித்து வணங்குகிறோம். நல்ல தகப்பனே, இன்று உலகம் பல்வேறு நிலைகளிலே காயங்களுக்கு மருந்தாகவும் நோய்களுக்கு குணமாக்கக்கூடிய சக்தியாகவும் ஆறுதலற்றோருக்கு ஆறுதலாகவும் எல்லா நிலையிலும் இன்று இயங்கி கொண்டிருக்கிறது. காரணம் இந்த நற்கருணை பிரசனம் என்பதை நாங்கள் அறிவோம். இந்த நேரத்திலே மாதா தொலைக்காட்சி வழியாக உமது தெய்வீக பிரசனத்திலே அமர்ந்து உமது பிரசனத்தினால் நாங்கள் இன்றைய நாளிலே குணமாக்க பெற்றோம். உமது பிரசனத்தால் இன்றைய நாளிலே நாங்கள் வலிமை பெற்றோம். உமது பிரசனத்தால் இன்றைய நாளிலே நாங்கள் ஆறுதல் பெற்றோம் என்ற மகிழ்ச்சியை கொண்டாட எங்களோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் உமது பாதத்திலே அர்ப்பணித்து வேண்டுகிறோம். நீங்கள் நினைத்தால் எங்களுக்கு ஆசீர்வாதம் ஆண்டவரே. நீங்கள் மறந்தால் நாங்கள் எங்கே போகும்? உடைந்த பாத்திரமாகவும் உம்மை மறந்தவர்களாகவும் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட உமது இரக்கத்தால் எங்களை சற்று நினைவுகூரும் என்று உம்மிடம் மன்றாடி இந்த பாடலை பாடுகின்றோம். என்ன நினைச்சிடுங்க தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா
கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா? நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா? தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உறவாத என்னில் நீர் உறவாடி, நீங்க இல்லாம என் உலகம் பிழிக்காதே. உறவாத என்னில் நீர் உறவாடி, நீங்க இல்லாம என் உலகம் பிழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் பிழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் பிழிக்காதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், இதை உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், இதை உலகே அறியும். உதவாத என்னில் நீர் உறவாடி, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. உதவாத என்னில் நீர் உறவாடி, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 22, இறை வார்த்தைகள் 39 முதல் 45 வரை. இயேசு அங்கிருந்து புறப்பட்டு தம் வழக்கப்படி ஒலிவ மலைக்குச் சென்றார். சீடர்களும் அவரை பின்தொடர்ந்தார்கள். அந்த இடத்தை அடைந்ததும் அவர் அவர்களிடம், சோதனைக்கு உட்படாதிருக்க இறைவனிடம் வேண்டுங்கள் என்றார். பிறகு அவர் அவர்களை விட்டு கல்லெறி தூரம் விலகிச் சென்று
முழந்தால் படியிட்டு இறைவனிடம் வேண்டினார். தந்தையே, உமக்கு விருப்பமானால் இத்துன்பக் கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றும். ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல, உம் விருப்பப்படியே நிகழட்டும் என்று கூறினார். அப்போது விண்ணகத்திலிருந்து ஒரு தூதர் அவருக்கு தோன்றி அவரை வலுப்படுத்தினார். அவரோ மிகுந்த வேதனைக்குள்ளாகவே உருக்கமாய் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். அவரது வியர்வை பெரும் இரத்தத் துளிகளைப் போல தரையில் விழுந்தது. அவர் இறைவேண்டலை முடித்துவிட்டு எழுந்து சீடர்களிடம் வந்தபோது அவர்கள் துயரத்தால் சோர்வுற்று தூங்கிக் கொண்டிருப்பதை கண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒரு சில வினாடிகள் அமைதியில் ஆழ்ந்திருப்போம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை எல்லாவித கட்டுகளிலிருந்தும் தீமைகளிலிருந்தும் விடுவித்தரள வேண்டும் என்று நாம் இணைந்து மன்றாடுவோம். நீங்கள் சொல்ல வேண்டிய பதில் மொழி, ஆண்டவரே எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே எங்களை விடுவித்தருளும். அலகையின் ஆதிக்கம் மற்றும் தீய நெறியிலிருந்து ஆண்டவரே எங்களை விடுவித்தருளும். நீர் இல்லாமல் எதையும் செய்ய முடியும் என்ற முன்சார்பு எண்ணங்கள் மற்றும் ஆணவத்திலிருந்து ஆண்டவரே எங்களை விடுவித்தருளும். கவலை மற்றும் அச்சத்தின் பிடியிலிருந்து ஆண்டவரே எங்களை விடுவித்தருளும். அவநம்பிக்கை மற்றும் விரக்தியிலிருந்து ஆண்டவரே எங்களை விடுவித்தருளும். அன்பு செய்யா தன்மை மற்றும் கடினமான மனநிலையிலிருந்து ஆண்டவரே எங்களை விடுவித்தருளும். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, இதோ இந்த நாள் அன்பின் திருநாள். உம்மையே உடைத்து கொடுத்து எங்களை உருவாக்குவதற்காக இதோ உம்முடைய அன்பை வெளிப்படுத்திய நாள். நற்கருணையை ஏற்படுத்தி என்றென்றும் எந்நாளும் நான் உன்னோடு உடனிருக்கிறேன் என்று உம்முடைய உடனிருப்பை எங்களுக்கு தந்த நாள், உறுதிப்படுத்திய நாள். சீடர்களுடைய பாதங்களையெல்லாம் கழுவி பணிபுரிய பலியாக என்பதை உணர்த்திய நாள். ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை புகழ்கின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உம்முடைய உடனிருப்பு எங்களுக்கு பலத்தை தருகிறது, நம்பிக்கையை தருகிறது, எங்களுடைய வாழ்க்கையில் உறுதியை ஏற்படுத்துகிறது. ஆண்டவரே, இந்த உம்முடைய உடனிருப்பை எங்களுக்கு கொடுத்து கொண்டிருப்பதற்காக உம்மை ஆராதித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதோ தீய நெறியிலிருந்தும் அலகையின் தீமைகளின் ஆதிக்கத்திலிருந்தும் நீர் விடுதலையை கொடுக்கிறீர் என்ற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி இருக்கிறீர். ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதித்து நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே ஏகப்பட்ட கவலைகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், ஒவ்வொரு நாளும் எதையாவது சந்தித்து கொண்டே தான் இருக்கிறோம்.
ஆனால் அந்த நேரத்திலே நாங்கள் எங்களுடைய தன்னம்பிக்கையும் இழக்கிறோம், அவநம்பிக்கையை பெற்றுக்கொள்கிறோம். நீர் இருப்பதை பல நேரங்களில் உணராமல் கூட போய்விடுகிறோம். ஆனாலும் எங்களை விடாது பற்றி பிடித்து கொண்டு நம்பிக்கை ஏற்படுத்தி எங்களை நீர் அரவணைத்து கொண்டிருக்கிறீரே ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, பல நேரங்களில் தன்னலத்தோடு சுயநலத்தோடு ஆணவத்தோடு நாங்கள் நினைப்பது சரி என்று நினைத்து எங்களோடு வாழக்கூடிய பணிபுரிய சகோதர சகோதரிகளை அன்பு செய்யாமல், மதிக்காமல், பாகுபாடுகளை ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தி இதோ பிளவுபட்ட சமுதாயத்தை உருவாக்கியும் வருகிறோம். ஆனால் ஆண்டவரே, உம்மை உடைத்து கொடுத்து இதோ இரத்தம் சிந்தி இதோ ஆண்டவரே உம்முடைய அன்பின் உச்சத்தை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். இதன் மூலமாக நாங்கள் மனமாற்றம் அடைய வேண்டும், அன்பு செய்ய வேண்டும், எல்லாரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு உண்மையை, வாழ்வின் தத்துவத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, உம்மை ஆராதித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ இந்த நேரம் இதோ நீர் அன்று கெத்சமனி தோட்டத்திலே தந்தை இறைவனிடம் வேண்டி ஜெபித்தீர். அதே மனநிலையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சந்திக்கின்ற எல்லா வகையான அனுபவங்களையும் உடைய பாதத்திலே ஒப்படைத்து எங்களை அர்ப்பணித்து, ஆண்டவரே நீர் எங்களோடு இருக்கிறீர், இனிமேல் எதற்கும் கவலைப்பட தேவையில்லை, அச்சப்பட தேவையில்லை, நீர் எங்களை வாழ்விக்க செய்வீர், எங்களை வழிநடத்துவீர், ஞானத்தையும் ஆற்றலையும் தந்து எதிர்கொள்ளக்கூடிய மனநிலையை உருவாக்கி தருவீர் என்ற நம்பிக்கையை நாங்கள் இன்று பெற்றுக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்தி உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அன்பே, கல்வாரி அன்பே, இதோ உம்மை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். நீர் சிலுவையிலே பட்ட பாடுகளை எல்லாம் இந்த வேளையிலே நினைத்து தியானித்து கொண்டிருக்கிறோம். நீர் அந்த வேளையிலே எப்படிப்பட்ட நிலையிலும் எல்லாரையும் மன்னித்தீர், மன்னித்து ஒரு புதிய அர்த்தத்தை கொடுத்தீர். இதோ கள்வனுக்கு இன்றே பேரின்ப வீட்டில் நீர் என்னோடு இருப்பீர் என்ற அந்த விண்ணக பேரின்ப உறுதியை அவனுக்கு கொடுத்தீர். இதோவும் தாய், இதோவும் மகன் என்று சொல்லி இதோ தாயையும் தன்னுடைய அன்பு சீடனையும் ஒன்றாக இணைத்தீர். இவ்வாறு ஆண்டவரே உம்முடைய அந்த இறை தன்மையை எப்படி வெளிப்படுத்த முடியும் என்பதை எங்களுக்கு அந்த நேரத்திலே சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது உணர்த்தினீர் ஆண்டவரே. இதை நாங்கள் இந்த வேளையிலே உணர்ந்து ஆராதிக்கிறோம். உம்மை போல வாழ நாங்கள் அருளையும் ஆசிரையும் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறோம். எங்களை தொடர்ந்து ஆசிர்வதியும். உம்முடைய ஞானத்தால் ஆற்றலால் எங்களை நிரப்பி, உம்முடைய ஆவியால் எங்களை ஒருங்கிணைத்து எங்களை வழி நடத்தியறலும். ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசிர்வதியும், கரம் பிடித்து வழி நடத்தும். ஆமேன். அன்பே, கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதையா. அன்பே, கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதையா.
என்று எனக்காய் ஏங்கி நின்றீ. தாகம் தாகம் என்று எனக்காய் ஏங்கி நின்றீ. பாவங்கள் சுமந்தீ எங்கள் பரிகார பலியானே. பாவங்கள் சுமந்தீ எங்கள் பரிகார பலியானே. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதையா. அணைக்கும் கரங்களிலே ஆணிகளால் சுவாமி, அணைக்கும் கரங்களிலே ஆணிகளால் சுவாமி, நினைத்து பார்க்கையிலே நெஞ்சம் உருகுதையா. நினைத்து பார்க்கையிலே என் நெஞ்சம் உருகுதையா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதையா. நெஞ்சிலே ஓரூற்று நதியாய் பாயுதையா. நெஞ்சிலே ஓரூற்று நதியாய் பாயுதையா. மனிதர்கள் மூழ்கனுமே மறுரூபம் ஆகனுமே. மனிதர்கள் மூழ்கனுமே மறுரூபம் ஆகனுமே. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதையா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதையா.
எல்லோரும் சொல்ல வேண்டிய பதில்மொழி. ஆண்டவரே எங்களை மீட்டருளும். ஆண்டவரே எங்களை மீட்டருளும். மனித குலத்தை பாதிக்கும் அனைத்து தீமைகளிலிருந்து ஆண்டவரே எங்களை மீட்டருளும். பசி, பஞ்சம் மற்றும் சுயநலத்திலிருந்து ஆண்டவரே எங்களை மீட்டருளும். நோய்கள், தொற்று நோய்கள் மற்றும் பயத்திலிருந்து ஆண்டவரே எங்களை மீட்டருளும். பாழாக்கும் தெளிவற்ற மனநிலையிலிருந்தும் இரக்கமற்ற மற்றும் வன்முறை செயல்களிலிருந்தும் ஆண்டவரே எங்களை மீட்டருளும். ஏமாற்றுத்தனத்திலிருந்தும் தவறான தகவல் பரிமாற்றம் செய்வதிலிருந்தும் மனசான்றை தவறாக கையாளுவதிலிருந்தும் ஆண்டவரே எங்களை மீட்டருளும். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. இயேசுவே, என் தோழரே, ஒலிவ மலைக்கு எங்களை அழைத்துச் செல்கிறீர். அங்கிருந்த கெத்சமனே தோட்டத்திற்குள்ளாக அழைத்து வருகிறீர். ஒரு கல் எரிகின்ற தொலைவிலே நீர் சென்று எங்களை எல்லாம் அங்கேயே சோதனைக்கு உட்படாதிருக்க கண் விழித்து ஜெபியுங்கள் என்று சொல்கிறீர். இயேசுவே, என் தோழரே, அப்படி என்ன நினைத்து கொண்டிருந்தீர்? உமது முகத்திலே சோர்வு தெரிந்தது. என்றுமே பார்க்காத பய உணர்வு பிரதிபலித்தது. நீர் கவலையுற்று இருந்தீர். உமது கண்களிலே கண்ணீர் வழிந்தோடியது. நீர் முழந்தாள் படியிட்டு விண்ணை நோக்கி நீர் மன்றாடியதை பார்க்க முடிந்தது. நீர் இப்படி இருந்ததை நான் பார்த்ததே இல்லை. இவ்வளவு வேதனையுற்றதை நான் கண்டிரவே இல்லை. ஆண்டவரே, இவ்வளவிற்கு பயம் ஏன்? இவ்வளவிற்கு துயரம் ஏன்? இவ்வளவிற்கு மன சோர்வு ஏன்? உமது உடலிலிருந்து வழிந்த வியர்வைகள் இரத்தமாகி வழிகிறதே ஏன்? நாங்கள் உம்மை காட்டி கொடுப்பது நினைத்து நீர் அழுதீரோ? உம்மோடு இருந்த நாங்கள் உம்மை மறுதலித்ததை நினைத்து நீர் அழுதீரோ? வரக்கூடிய சிலுவை சாவை எப்படி தாங்கப் போகிறோம் என்று நினைத்து துயரத்தில் ஆழ்ந்தீரோ? முள்முடிக்கு அஞ்சினரோ? கசையடிக்கு வருந்தினரோ? ஏன் இத்தனை துயரம்? ஆண்டவரே, உமது துயரத்திற்கும் துன்பத்திற்கும் நானும் காரணமாயிற்றேனே என்று வருந்துகிறேன் என் தோழரே. எத்தனை ஒரு பெரிய கனவு கண்டீர். உமது கனவு நனைவாவதற்கு தோள் கொடுக்க மறந்திருந்தேனே. எத்தனை ஒரு பெரிய லட்சியம் கொண்டிருந்தீர். அந்த லட்சியத்திற்கு உதவாது சிலுவையை கண்டு ஓடி போனேனே. ஆண்டவரே, இத்தனை உச்சம் உமது துயரம் என்று எண்ணுகிற பொழுது வேதனை உறுகிறோம். அப்பா, இந்த துன்ப கிண்ணம்
துயர கிண்ணம் என் வாழ்விலிருந்து விலகுமாயின் அது உம்மால் நிகழட்டும் என்று வேண்டக்கூடிய அளவிற்கு ஆண்டவரே நீர் துயரப்பட்டு இருக்கிறீரே, அதற்கும் நான் ஒரு காரணமாயிருந்திருக்கிறேனே என்று வருந்துகிறேன் ஆண்டவரே. இயேசுவே என் தோழரே, உம்மிடமிருந்து ஒன்றே ஒன்றை கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். இத்தனை வேதனைக்கு பிறகும் சிலுவையை முத்தமிட எது உம்மை உந்தி தள்ளியது? இத்தனை வேதனைக்கு பிறகும் முள்முடியை தாங்கிக் கொள்ள எது உம்மை உந்தி தள்ளியது? இத்தனை வேதனை வரும் என்று நினைத்தும் காரி உமிழ்தலையும் சவுக்கால் அடிப்பதையும் கன்னத்தில் அறைவதையும் அனுபவிப்பதற்கு எது உமக்கு உந்துதலை தந்தது? ஒன்றே ஒன்றை கற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறேன் ஆண்டவரே. எங்கிருந்து உமது வல்லமை உமக்குள் பிறந்தது? அந்த வல்லமையை, உமது ஆற்றலை எங்களுக்கும் தாரும். உமது உறுதிப்பாட்டை, தந்தையின் மீது நீ கொண்டிருந்த நம்பிக்கையை, அன்பை ஒரு துளியேனும் எங்களுக்கும் தாரும். நீர் வடித்த அந்த இரத்தத்தின் வியர்வை, அதில் வழிந்தோடிய உறுதிப்பாடு என்ற ஒரு துளியை எங்களுக்கும் தாரும். இயேசுவே, உம் வல்லமையை எனக்கு தாரும். என் தோழரே, வலுவற்று போகும்போது எனக்கு எந்நாளும் உதவும். ஆமேன். பாரத்தால் நீர் விழுந்தீ, பாவ சுமைகளின் பாரத்தால் நீர் கிடந்தீ. சிலுவையின் பாரத்தால் நீர் விழுந்தீ, பாவ சுமைகளின் பாரத்தால் நீர் கிடந்தீ. விழுந்து கிடந்த நீ எழுந்தவர் போல, விழுந்து கிடந்த நீ எழுந்தது போல, என்னையும் எழச் செய்தருளும் ஐயா, என்னையும் எழச் செய்தருளும். வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ,
வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ. இயேசுவே உன் வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும் போது எனக்கு உதவும். சொந்த பந்தமும் அகன்ற போதிலும், நண்பர்கள் என்னை வெறுத்த போதிலும், என் சொந்த பந்தமும் அகன்ற போதிலும், நண்பர்கள் என்னை வெறுத்த போதிலும், சிலுவையில் கிடந்து நீர் அன்பு செய்தது போல, சிலுவையில் கிடந்து நீர் அன்பு செய்தது போல, என் வாழ்வில் நான் அன்பு செய்திட ஐயா, என் வாழ்வில் நான் அன்பு செய்திட வல்லமை தாராயோ, 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 வல்லமை தாராயோ. நமது பதில்: ஆண்டவரே எங்களுக்கு ஆறுதல் அளித்தருளும். ஆண்டவரே எங்களுக்கு ஆறுதல் அளித்தருளும். ஆண்டவரே உம்முடைய திரு அவை பல நேரங்களில் பாலைவனத்தை கடப்பது போல கடந்து கொண்டிருக்கிறதை பாரும். ஆண்டவரே எங்களுக்கு ஆறுதல் அளித்தருளும். ஆண்டவரே கவலையாலும் பயத்தாலும் திகிலடைந்திருக்கிற உம்முடைய மக்களை பாரும். ஆண்டவரே எங்களுக்கு ஆறுதல் அளித்தருளும். தனிமையினால் ஒதுக்கப்பட்டு நோயினால் பாதிக்கப்பட்டு இறக்கும் தருவாயில் இருப்பவரை பாரும். ஆண்டவரே எங்களுக்கு ஆறுதல் அளித்தருளும். சோர்வினால் வலிமை இழந்து மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணிகளை செய்பவர்களை பாரும். ஆண்டவரே எங்களுக்கு ஆறுதல் அளித்தருளும். ஆண்டவரே முடிவெடுப்பதில் சிக்கலை எதிர்கொள்கின்ற அரசியல்வாதிகள் மற்றும் நிர்வாக தலைவர்களை பாரும். ஆண்டவரே எங்களுக்கு ஆறுதல் அளித்தருளும். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவரே ஜெபம் என்பது ஒரு நல்ல உரையாடல். இதோ உம்முடைய பாடுகளை சந்திக்கும் முன்பாக நீர் தந்தையோடு ஒரு அற்புதமான உரையாடலை மேற்கொள்கிறீர். ஆண்டவரே அந்த பாடுகள் உங்களுக்கும் ஒருவேளை பயத்தை ஏற்படுத்தியதோ கலக்கத்தை ஏற்படுத்தியதோ, இவ்வளவு பெரிய அந்த கடலை கடக்க முடியுமா என்கிற எண்ணம் உமக்கும் வந்ததோ? ஆனாலும் நீர் திடமானீர், நீர் திடமானீர். உம்முடைய தந்தை உம்மை வலுவூட்டினார், உம்மை பலமுள்ளவராக மாற்றினார். ஆண்டவரே இதோ இந்த அற்புதமான நாளிலே
ஏராளமான மக்கள் தங்களது குடும்பங்களை சுமக்க முடியாமல், இந்த சமூகத்தில் தாங்கள் எதிர்கொள்கிற பிரச்சனைகளை சமாளிக்க முடியாமல் உமது முன் மண்டியிட்டு கிடக்கிறார்கள். ஆண்டவரே, எங்களுக்கு பலம் தேவை. ஆண்டவரே, எங்களுக்கு வலு தேவை. ஆண்டவரே, எங்களுக்கு சக்தி தேவை என்று உமது முன் சரணாகதி அடைந்திருக்கிறார்கள். ஆம் ஆண்டவரே, இதோ திருச்சபை தலைவர்களையும் எங்களது நாட்டு தலைவர்களையும் ஒவ்வொரு குடும்ப தலைவர் தலைவிகளையும் இன்னும் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிற ஏராளமான மக்களையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இலக்கை அடைவதுதான் மனித வாழ்வு, பயந்து போய் திரும்புவது அல்ல என்பதை இந்த அற்புதமான நாள் எங்களுக்கு உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறது, உணர்த்தி கொண்டே இருக்கிறது. ஆம் ஆண்டவரே, உம்முடைய தந்தை உமக்கு கொடுத்த அந்த பணியை நிறைவேற்றுவதில்தான் உம்முடைய கடமை நிறைவடைகிறது என்பதை நீர் உணர்த்தி இருக்கிறீர், செயல்பட்டு இருக்கிறீர். ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே நாங்களும் கூட குடும்ப தலைவர்களாய், திரு அவை தலைவர்களாய், நாட்டு தலைவர்களாய், இன்னும் பல்வேறு பொறுப்பிலே இருக்கக்கூடியவர்கள் உம்மிடம் இருக்கிற அந்த வலுவை பெற்றுக்கொண்டு, சக்தியை பெற்றுக்கொண்டு, ஆற்றலை பெற்றுக்கொண்டு சாதிக்கிறவர்களாக, வெற்றி பெறுகிறவர்களாக வாழ எங்களை உம்முடைய அற்புதமான இரத்தத்தினால், உம்முடைய காயங்களினால் எங்களை வலுப்படுத்தும், பலப்படுத்தும். எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென், ஆமென், ஆமென். வருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது.
நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.